வாழைப்பழம் வந்து ஒரு அதிசய பழம்னே சொல்லலாம். ஒவ்வொரு வாழைப்பழத்திலையும் வந்து 100 கிராம் எடை இருக்கிற பழத்தில வந்து அதிக சத்துக்கள் இருக்கு. அதன்படி வந்து இந்த பழங்கள்ல புரதச்சத்து, நார்ச்சத்து, பொட்டாசியம் சத்து, வைட்டமின் சி இதுபோல வந்து எண்ணற்ற சத்துக்களும் இந்த பழத்தில அடங்கியிருக்கு. அதன்படி வந்து ஒவ்வொரு 100 கிராம் வாழைப்பழத்திலையும் வந்து 89 கிராம் கலோரியும், புரோட்டீன் வந்து 1.1 கிராமும், கார்போஹைட்ரேட் 23 கிராமும், ஃபேட்டை பொறுத்தவரைக்கும் 0.3 கிராமும், ஃபைபர் நார்ச்சத்து வந்து 2.6 கிராமும், சுகர் வந்து பார்த்திங்கன்னா 12 கிராம் இருக்கும். கொலஸ்ட்ரால் இதில் கிடையாது. சோடியம் வந்து 1 கிராம் தான். அதுவும் சோடியம் வந்து 1 மில்லிகிராம் தான். பொட்டாசியம் வந்து 358 மில்லிகிராம், மேக்னீசியம் 27 மில்லிகிராம், பாஸ்பரஸ் வந்து 22 மில்லிகிராம், கால்சியம் வந்து 5 மில்லிகிராம், அயன் வந்து 0.26 மில்லிகிராம், ஜிங்க் வந்து 0.15 மில்லிகிராம். இதில் இருக்கிற இரும்பு சத்தம், பொட்டாசியம் சத்தம் வந்து உடலில் உடனடியாக சேரக்கூடியது. இதனுடைய வேல்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்துக்கு வாழைப்பழம் வந்து வேறுபடும். இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் வந்து வாழைப்பழத்துக்கு வாழைப்பழம் வேறுபடும். இதனால் நன்கு பழுத்த ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அடுத்த 15 நிமிடத்துக்கு ஜிவ்வுன்னு 35% அதிகரிக்கும். உடலில் மனமும் வந்து சுறுசுறுப்பாகிடும். இந்த சக்தி வந்து அடுத்த 40 நிமிடங்கள் வரைக்கும் உடலில் இருக்கும். பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒலிம்பிக் வீரர்களுக்கு ஊட்டச்சத்து உணவை பரிந்துரைக்கும் ஜேன் கிரிஃபின் வந்து இதை வந்து உறுதியும் செய்திருக்காரு. இதனால தான் வந்து டென்னிஸ் வீரர்கள் முதல் நம்மூர் செஸ் வீரரான பிரகன்யா வரை வந்து அவர்களுடைய ஆற்றலுக்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வருவது வழக்கமாக வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகின் உணவு விஞ்ஞானிகள் மற்றும் சத்துணவு நிபுணர்களுமே வந்து உலகினுடைய மிக உயர்ந்த தரமான பழம் வந்து வாழைப்பழம் தானும் சொல்கிறாங்க. இதில் இருக்கிற புரதச்சத்து, கால்சியம் சத்துக்கள் வந்து நரம்புகளை வந்து தளராமல் இருக்கவும் உதவுது. இரத்த சோகையை வந்து தடுக்குது. இரத்த சோகையை தடுக்குது இரும்பு சத்து. அதே போல் இதயத்தை சீராக சுருங்கி விரிவடைய வைக்குது மேக்னீசியம். பாக்டீரியாக்களை அழிக்குது ஹைட்ரோ அமிலம். சோடியம் உப்பு. இரத்தத்தை திரவ நிலையில் இருக்க உதவுது பொட்டாசியம். மூளை வளர்ச்சிக்கும் பார்வை திறனுக்கும் பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின் ஏபிசி இவை எல்லாமே வந்து வாழைப்பழத்தில் இருக்குது. வாழைப்பழத்தில் இருக்கிற வைட்டமின் சி பல் ஈறுகளையும் எலும்புகளையும் பிணைக்கும் தசை நார்களையுமே வந்து உறுதியோடு இருக்கவும் உதவுது. வாழைப்பழத்தில் மேக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகள் இருக்கிறதுனால இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் உதவுது. இதனால் இரத்த கொதிப்பையும் வந்து தவிர்க்க உதவுது. தினமும் 2 வாழைப்பழம் சாப்பிட்டா இரத்த கொதிப்பையும் எளிதில் கட்டுப்படுத்தலாம். காய்ச்சல் வருவது போல தெரிந்தால் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா போதும், அந்த காய்ச்சல் வந்து மறந்துடும். நம் சாப்பிடும் உணவில் வந்து பொட்டாசியம், சோடியம் இருந்தால் உடலில் உள்ள நெகிழ் பொருட்கள் சமநிலையில் இருக்கும். விளையாட்டு வீரர்களுடைய கடைசி நேர மனநிலையை வெற்றியா தோல்வியா அப்படின்னு வந்து நிர்ணயிப்பது, அதன்படி வந்து முழு வேகத்தோடு செயல்படுத்துகிற அனைத்துமே வந்து நிர்ணயிப்பது அவர்கள் உடலில் இருக்கிற பொட்டாசியம் தான். பொட்டாசியம் அளவு குறையாமல் இருந்தால் தான் 4ஆவதாக ஓடி வரும் வீரர் கூட கடைசி நொடியில் முதல் ஆளாக ஓடி வெற்றி பெறவும் முடியும். இந்தளவுக்கு வந்து பொட்டாசியம் உடலில் உதவியாக இருக்குது. விளையாட்டு வீரர்களுக்கும் தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும்ன்ற உறுதியையும் இது வழங்குது. முழுமையான சத்தியம் வந்து நிரப்பப்படுது. இப்படிப்பட்ட பழம் தான் வந்து வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தை வந்து அடிக்கடிக்க சாப்பிட்டு வருவது மிகவும் சிறந்தது அப்படின்னு சத்துணவு நிபுணர்களுமே வந்து பரிந்துரையும் செய்கிறாங்க. வாழைப்பழத்தில் வந்து செரோட்டோனின்ற முக்கியமான ஹார்மோனும் இருக்குது. இது நம் வாழ்விற்கு வந்து சந்தோஷத்தையும் தேவையான மனநிலை மற்றும் உணர்வுகளையும் வந்து சமநிலையில் வைத்திருக்கவும் உதவுது. இதில் இருக்கிற விட்டமின் B6 மூலமாக வந்து இதற்கு துணை புரியுது. மூளையில் இயற்கையாக செரோட்டின் உருவாக இது வழி செய்கிறது. பிரிட்டிஷ் ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து இதழ்களில் அதனுடைய ஆய்விலுமே வந்து அதிக பொட்டாசியம் சத்து உணவுனால் மனச்சோர்வு அறிகுறி, பதட்டம் இவற்றையெல்லாம் வந்து போக்கும்னு வந்து விடுபட முடியும்னு வந்து கண்டறியப்பட்டிருக்கு. வாழைப்பழத்தில் வந்து அமினோ ஆசிட், டிரிப்டோபன் அதிகம் வந்து இருக்குது. இதை வந்து உட்கொள்வது மூலமாக வந்து நம் உடலில் செரோட்டோனின் அளவை வந்து மேம்படுத்த முடியும். இதற்கு வாரத்திற்கு 4 வாழைப்பழமோ அதற்கு மேலோ வந்து சாப்பிட்டு வருவது மிகவும் சிறந்ததுன்னு வந்து பரிந்துரையும் செய்கிறாங்க. காலை உணவோட ஒரு வாழைப்பழத்தை
சேர்த்துக்கொள்வது மிகவும் வந்து சிறந்தது. இதில் கலோரிகள் வந்து குறைவு. இதனால் வந்து காலை உணவாக வாழைப்பழத்தையும் சாப்பிட்டால் பல மணி நேரம் வந்து பசி எடுக்காமல் இருக்கும். மேலும் அசிடிட்டி, கால்களில் ஏற்படும் பித்த வெடிப்பை தடுக்குவதற்கு வாழைப்பழம் மிகவும் வந்து உதவும். ஹைப்போதைராய்டிசம் என்பது உடலில் போதுமான தைராய்டு ஹார்மோன்களை உருவாக்காத ஒரு நிலையாகும். வாழைப்பழம் வந்து ஹைப்போதைராய்டிசம் நிலையை வந்து சீராக்கும். இதனால் நம் மனநிலை வந்து மேம்படும். மேலும் மதிய நேரத்தில் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டா நாம் வந்து உற்சாகமாக இருப்போம். குறிப்பாக கர்ப்ப காலங்களில் கர்ப்பிணிகள் வந்து சந்திக்கும் காலை சோர்வின் போது வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டா அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு ஆற்றலையும் வழங்கி சோர்விலிருந்து விடுபட முடியும். வாழைப்பழத்தில் இருக்கிற நொதிகள் குடலை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ளவும் உதவும். வாழைப்பழத்தில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது மலச்சிக்கலை வந்து போக்கவும் உதவும். குடல் இயக்கம் சீராக இருக்கவும் உதவும். செரிமான பிரச்சனையினால் மலச்சிக்கல் வருவதையும் வந்து தடுக்கும். இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவங்க கூட இதை தினமும் வந்து சாப்பிட்டு வரலாம். மேலும் வாழைப்பழத்தில் வந்து குறைந்த அளவு ஃப்ரக்டோஸ் இருக்குது. இது ஐபிஎஸ் எனும் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறியை வந்து கட்டுப்படுத்தவும் உதவுது. இதனால் ஒரு வாழைப்பழத்தை வந்து சாப்பிடுவது மிகவும் வந்து சிறந்தது. வாழைப்பழத்தை வந்து மதிய நேரங்களில் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவது மிகவும் வந்து சிறந்ததாக இருக்கும். இவ்வளவு சத்துக்களை உள்ளடக்கி இருக்கிற இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக வந்து நம்ம முழு நேரமாக வந்து உற்சாகமாகவும் நாள் முழுக்க எனர்ஜியாகவும் நோய் நொடிகள் இல்லாமலும் வந்து ஆரோக்கியமாக நம்ம வாழவும் முடியும். இது போன்ற பழங்களை வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்வதாக வந்து நீண்ட நாட்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியுன்றதுனால இந்த பழங்களை வந்து அடிக்கடிக்க சாப்பிட்டு வருவது மிகவும் வந்து சிறந்தது. அதே போல் நீரிழிவு நோய்கள், சுகர் இருக்கிறவங்க வந்து இந்த வாழைப்பழத்தை சாப்பிடலாமா அப்படின்றது அவருடைய மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் வந்து எத்தனை வாழைப்பழம் சாப்பிட வேண்டுமோ அத்தனை வாழைப்பழங்களை சாப்பிட்டும் வரலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழங்கள்லேயே வந்து பல்வேறு வாழைப்பழங்கள் இருக்குது. ஏகப்பட்ட வகை வாழைப்பழங்கள் இருக்குது. இந்த வாழைப்பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் ஒவ்வொன்றுமே வந்து மாறுபடும். கேரளா பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நேந்திரம் பழத்தை வந்து சாப்பிடுவாங்க. அதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரஸ்தாளி, கற்பூரவள்ளி, மஞ்சள் வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம், செவ்வாழை, பூவன் பழம், ஏலக்கி பழம், பேயன் பழம், மொந்தன் பழம், நாட்டுப்பழம், மலை வாழைப்பழம், இது மாதிரி வந்து ஏகப்பட்ட வகைகள் வாழைப்பழங்கள் வந்து சாப்பிடுவாங்க. இது அத்தனை பழங்களுமே வந்து நம்மளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியது. இதில் அதிகமான ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கு. குறிப்பாக செவ்வாழையில் வந்து வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. இதனால் வந்து வயதானவர்களுக்கு ஏற்படும் கண் புரை, கண் பார்வை குறைபாடு, மாலைக்கண் நோய், கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, இது போல் நோய்கள் எல்லாமே வந்து குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரம் நின்றுனே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து குதிகால் வலி வரும். இந்த வலியெல்லாம் வந்து தீர்க்கக்கூடியது இந்த செவ்வாழை. இது போல் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் வந்து நிறைய வாழைப்பழங்களில் இருக்குது. இது மாதிரி வாழைப்பழங்களை வந்து ஒரே வாழைப்பழமாக தொடர்ந்து சாப்பிடாமல் பல்வேறு வகையான வாழைப்பழங்கள் வந்து மாறி மாறி நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாக வந்து அனைத்து சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக வந்து அனைத்து நோய்களும் வந்து நம்ம விடுபடவும் முடியும். இதனால் வாழைப்பழம் தானே அப்படின்னு வந்து நம்ம தரம் குறைவாகவும் தாழ்த்தியும் நினைக்காம வந்து நம்ம அருகிலே கிடைக்கும் வாழைப்பழங்களை நம்ம உண்டு வரலாம். இந்த வாழைப்பழங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருகிலே கிடைக்கிறதுனால நம்ம உள்ளூர்களே வந்து உற்பத்தி செய்கிறதுனால விலையுமே வந்து மலிவான விலையிலும் நியாயமான விலைகளிலும் கிடைக்கும். இதை விட்டுட்டு வெளிநாடுகளிலிருந்து வரும் பழங்களை சாப்பிடுவது வந்து நம் உடலுக்கு எவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும்ன்றது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய விலைகளுமே வந்து மிக அதிகமாக இருக்கும். அதை விட்டுட்டு இது மாதிரி உள்ளூர்களே கிடைக்கும் பழங்களை நம்ம சாப்பிடுவது நம்ம உடலுக்கும் ஏற்றதாக இருக்கும். நம்ம வாழ்ந்து வரும் சீதோஷண நிலைகளுக்கும் வந்து அது ஏற்றதாக இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.